ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஊரும் பேரும் தோற்றம் பற்றிய செய்திகள். இந்த டாபிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கேட்டுருவாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்புகளை ஊர் என்னும் பெயரால் குறித்தனர். ஊர்தல் என்பதற்கு அடர்தல் என்பது பொருள். பண்டை காலத்தில் திணை சார்ந்த ஊர்கள் முதலில் தோன்றின. அது திணை சார்ந்த ஊர்கள் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மலை அப்படின்னா மலையூர், மருதம் அப்படின்னா மருதூர், காடு அப்படின்னா காட்டூர், கடல் அப்படின்னா கடலூர். இந்த மாதிரிதான் ஊரும் பேரும் தோன்றுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. மலையை குறிக்கும் வடச்சொல் கிரி ஆகும். அதாவது கிரி அப்படிங்கிற வடச்சொல் மலையை குறிக்கும். அதாவது சங்ககிரி, சிவகிரி அப்படின்னா அந்த கிரி அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கும். அதாவது கிரி அப்படிங்கிற சொல் வடச்சொல். மதுரை அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்துச்சுன்னா மதுரைன்னு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மருதைன்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் மதுரைன்னு வந்திருக்கு. இப்போ நடைமுறையில் மதுரை அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மருதை அப்படின்னு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கல்வெட்டுகளில் மதுரை என்ற சொல் காணப்படுகிறது. கல்வெட்டுல எல்லாமே மதுரை மதுரை அப்படின்னு தான் பொறிச்சிருக்காங்க. கோவன்புத்தூர் அப்படின்னா கோயமுத்தூர், கோவன்புத்தூர் அப்படின்னு முதல்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ கோயமுத்தூர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். குறிஞ்சி நில ஊர்கள் என்னென்னு பார்க்கலாம். மலை, குன்று, பாறை, கிரி, குறிச்சி என்று முடியும். இப்படி முடிகிற ஊர் எல்லாமே குறிஞ்சி நில ஊர்கள் அப்படிங்கிறாங்க. முல்லை நில ஊர்கள் என்னென்ன அப்படின்னா காடு, பட்டி, பனையபுரம், பாடி என்று முடியும். மருத நில ஊர்கள் ஆற்றூர், புளியம்பட்டி, கடம்பூர் என்று முடியும். நெய்தல் நில ஊர்கள் பட்டினம், பாக்கம், கரை, குப்பம் என்றெல்லாம் முடியும். இப்படி முடிகிறது எல்லாமே நெய்தல் ஊர்கள் அப்படிங்கிறாங்க. திசை பெயர்கள் அப்படின்னா கீழூர், மேலூர், வட மற்றும் தென் பழஞ்சி, பாளையம் என்று முடியும். பாளையம் அப்படின்னா குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் அந்த மாதிரி முடிகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திசை பெயர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம மதுரை பற்றி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கேள்வி லாஸ்ட்டாக அந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் முக்கியமான டாபிக். இது கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கேட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.